பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார். உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி, நீங்கள் போய் நல்ல கனிகளை கொடுங்கள் என்றார். மத்தேயு 3:10 இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் நல்ல கனிகளை கொடுங்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். இவ்வுலகத்தை பிசாசானவன் அநீதி செய்துவிட்டான். ஆனால் அபிஷேகம் பெறப்பட்ட ஒவ்வொருவனும் போய் அதை தேவ நீதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எசேயா 61 சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை கட்டவிழுங்கள், காயப்பட்டவருக்கு கட்டுங்கள், ஒட்டுங்கினவர்களுக்கு துதியின் ஆடை கொடுங்கள், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ நீதி செய்வதே நல்ல கனி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. யோவான் 15 சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். கனி கொடுக்கிற கொடிக்கு அதிக கிருபைகளை கொடுக்கும்படியாக அவர் சொல்கிறார். அதாவது ஊழியத்தில் நல்ல ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிக கிருபைகளை கொடுத்து இன்னும் அவர்கள் நல்ல ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை தூண்டுகிறார். கனி கொடாத மரத்தை வேரோடு பிடுங்கி அக்கினிக்கு வைத்திருக்கிறேன் என்று அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு உவமை மூலமாக பேசுகிறார். லூக்கா 13 சொல்கிறார், ஒரு எஜமான் தோட்டத்தை வருகிறார். தோட்டத்தை பார்க்கிற தோட்டத்திலே கனி கொடாதிருக்கிற மரத்தை பார்த்து தோட்டக்காரன் சொல்கிறார், அவைகள் நல்ல கனி கொடுக்கவில்லை, அதை பிடுங்கி போடு என்று சொல்கிறார். ஆனால் தோட்டக்காரனோ, இன்னும் 1 வருட தவணை கொடும், அதுக்கு கொத்தி நல்ல எருகளை போடுகிறேன், அவைகள் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அவன் எஜமானிடம் கெஞ்சுகிறான். ஊழியக்காரனே, உன் ஊழியத்துக்கு 1 வருடம் தவணை கொடுக்கப்பட்டுள்ளது. நீ அதற்குள் நல்ல கனிகளை கொடுத்து விடு, இல்லை என்றால் உன் ஊழியம் வேரோடு அறுப்புண்டு போகும். எச்சரிக்கிறார் தேவன். நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமென்றே அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கொடாதிருக்கிற மரங்களெல்லாம் அக்கினிக்கு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.